ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் தான் நம்ம வீட்டில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீமியம் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, பேசிக் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, ப்ரீமியம் ஆரோக்கியா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிஸ்மார்ட் சேவிங் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ரெண்டாவது இதில் கரண்ட் அக்கௌண்ட்டும் இருக்குது. சரிங்களா? இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டு தான் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓரியன்டாக வச்சுருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கை நம்ம எப்படி வீட்டில் இருந்தே நம்ம 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் அந்த வீடியோட டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, கிரெடிட் கார்டு வாங்குறது, அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட், ஃபினான்சியல் சம்மந்தமான எல்லா வித நியூஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வரும். மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். ஓகே கைஸ், இப்போ டைம் யூஸ் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபுல் அப்ளை லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க. ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கு, அடுத்து ப்ரீமியம், டிஜிஸ்மார்ட்டு, அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டு, இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன எலிஜிபிள் சர்வீஸு, என்னென்ன டேக்ஸஸ் இருக்கும் எல்லாமே இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மினிமம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் டெபாசிட் 200 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 1,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃபேக்கல்ட்டி எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? இப்போ அடுத்தடுத்த பேஜுக்கு எப்படி போகணுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஓப்பன் சேவிங் அக்கௌண்ட்டு இந்த இடத்துல கீழே கேட்கும். சரிங்களா? இதை நீங்கள் இங்கே கொடுத்துக்குங்க. கொடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வெரிஃபை ஃபோன் நம்பர் கேட்பாங்க. இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். வெரிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் நம்பர்னு கேட்கும். இந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து அக்ரி பண்ண சொல்கிறீங்களா கேட்குறாங்க. ஆமாம், அக்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்கும். நீங்கள் ரெசிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் பர்பஸ் இன் கண்ட்ரியான்னு கேட்குறாங்க. ஆமாம், எஸ் கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துக்குங்க. சரிங்களா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த பேன் கார்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ஒரு 3 டிக் பாக்ஸ் இருக்கும். அடுத்து கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 டிக் பாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைச்சிருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் மூவ் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்னு ஒன்று கேட்கும். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேன், கம்யூனிகேஷன் அட்ரஸு, நாமினி டீட்டெயில்ஸு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? உங்களோட மதர் நேம் போட்டுக்குங்க. ரெண்டாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் கேட்குறாங்க, மதர் நேம் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டில் என்ன விதமான நேம் கொடுத்துருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா முருகன் அப்படின்னு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முருகன் செந்தில் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ பேன் கார்டில் எப்படி இருக்குதோ அதே நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. உங்களோட இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டு அடுத்து பேன் கார்டு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அடுத்து நாமினி இந்த தான் கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபார்ம் 60 டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும். பேன் கார்டு இல்லாதவங்க அதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல சேம் ஆஸே பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த மேஜ் உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு இது சில இதாகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நாமினி டீட்டெயில் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாமினி ஆட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. அப்படி ஆட் பண்ணலைன்னா இந்த நோன் கொடுத்துக்குங்களா. சரிங்களா? அப்படி கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நேம் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து உங்களோட அட்ரஸ்ஸு, கரண்ட் அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் கேட்பாங்க. அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி கொடுத்துக்கங்க. இண்டியன், அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அடுத்து ஆக்குபேஷன் கேட்குறாங்க. அடுத்து உங்களோட இன்கம், ஆனுவல் இன்கம் எவ்வளோ வருது அப்படின்றத கேட்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எஜுகேஷன் லெவல் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. ஆர்யூ பொலிட்டிக்கல் எக்ஸ்போசட் பர்சனான்னு கேட்குறாங்க. நீங்கள் பொலிட்டிக்கலில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா
இதை நீங்கள் வந்து நோ இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்குங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிபிஓடி மேப்பிங். சரிங்களா? இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதில் நீங்கள் 3 இது படித்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிசீவ் டிபிடிபி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த இதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? இதில் எல்லாமே உங்களுக்கு இப்போ கன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக பச்சை 5 டிக்குமே பச்சையாக வந்துருச்சு அப்படின்னா ஓகே தான். சரிங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கும். அடுத்த இந்த இடத்துல ஒரு அக்ரி இருக்கும். இந்த இடத்துல அக்ரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உங்களோட நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. எந்த ஊரில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்ற ஒரு டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. சரிங்களா? அது கொடுத்துக்குங்க. இல்லை உங்களோட ஸ்கூல் அது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஃபேவரட் டீச்சர் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அந்த பின்னு செட் பண்ணுறதுக்காண்டி கேட்பாங்க. இந்த பின்னு செட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் இதை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த இடத்துல எம்பின்னை செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல 4 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பின் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 4 நம்பரையுமே நீங்கள் பின் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல செட் எம்என் பின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு வைக்கலாம், ஃபேஸ் ஐடி எது வேணாலும் வைக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியில் ஆதார் கார்டில் இணைஞ்சிருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பனடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கேட்கும். உங்களோட ஆதார் மெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் ஐடி, அதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்து இந்த இடத்துல லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்துடும். இப்போ இந்த இடத்துல லாகின் கொடுத்துக்குங்க. லாகின் கொடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் உங்களோட ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்துடும். 2வது கஸ்டமர் நேமு, அடுத்து கஸ்டமர் ஐடி வந்துடும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இங்கே காட்டிடுவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் சேவ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே காய்ஸ், நான் இதில் எல்லா டீட்டெயிலையும் சொல்லியிருக்கேன். சிம்பிளான ப்ராசஸ் தான். வெறும் 5 நிமிஷத்துலேயே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அடுத்தடுத்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்சால் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃப்ரீயாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை சஜஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை, லவ் யூ.